ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது சிக்கன் மாதிரி இருக்கா? ஆனால் இது உண்மையிலே சிக்கன் கிடையாதுங்க. இது வந்து ஃபிஷ்ஷில் நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த ஃபிஷ்லையும் நான் வந்து கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன். இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு தந்தோன்னே நல்லாவே சாப்பிட்டாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து விலை குறைஞ்ச மீன் கூட இந்த மாதிரி நீங்கள் போன்லெஸ்ஸாக கட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் கடையில் விலை குறைஞ்ச மீனில் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு போன்லெஸ்ஸாக கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து கட் பண்ணி தருவாங்க. நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இப்போ நான் இதை இந்த மாதிரி துண்டுகளாக நான் கட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் மீன் இந்த மாதிரி பிசையும் போது பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த மசாலா எல்லாமே இந்த ஃபிஷ்ஷில் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஒவ்வொரு துண்டுகளையாக நான் இப்போ இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா துண்டுங்களையும் இந்த மாதிரி போட்டுருங்க. மீன் வந்து பார்த்து தான் வேகணும், ஏன்னா மீன் வந்து சீக்கிரமே வெந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் ஒரு சைடு பரட்டி விட்டுக்கோங்க, இன்னொரு சைடு 2 நிமிஷம் பரட்டி விட்டுக்கோங்க, விட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடுமே நான் திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கிறேன். இது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லாவே குக் ஆகிடும் மீன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இப்போ நான் பரட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நீங்கள் இதை சும்மாவே சாப்பிடும்போதே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இப்படியே சாப்பிட்டா ஃபிஷ் 65, ஃபிஷ் பக்கோடா எல்லாமே வந்து இதே டைப்பில் தான் வந்துட்டு செய்வாங்க. இப்போ நம்ம இதெல்லாமே எடுத்தாச்சு, பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நான் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மீன்லேயுமே நம்ம சேர்த்துருக்கோம் உப்பு. இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடுங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். அதே சமயம் தக்காளியும் நல்லா சாஃப்டாகணும். இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் கரம் மசாலா போட மறந்துட்டேன். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்து அதையுமே நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. சப்போஸ் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு குக் ஆகலை அப்படின்னா திருப்பி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட வச்சுடுங்க. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மீன் உடஞ்சிடாத அளவுக்கு இதை வந்து நல்லா இந்த மாதிரி
கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த மீனில் இறங்கணும். அந்த அளவுக்கு எல்லா மசாலாலையும் கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை நான் கலந்து விட்டுட்டு இப்போ திருப்பி மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நான் விடுறேன். ஆல்ரெடி மீன் நல்லா குக் ஆகிடுச்சு, அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் போதும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துட்டு இதை மறுபடியும் கிண்டி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மீனை வச்சு ஒரு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கனில், மட்டனில் எல்லாத்துலேயுமே கிரேவி செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ்லேயும் வச்சு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோவே சூப்பராக இருக்கும். மீன் சாப்பிடாத குழந்தைங்கள் கூட இதை நல்லா விரும்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.